துலாம் ராசிக்கு இந்த 2026 என்ன பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள். 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2025 தான் இருக்கோம்னாலுமே நீங்கள் மிக சரியான திட்டமிடுதல்கள் மற்றும் உங்களுக்கு இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அதற்கு தகுந்தாப்புல நீங்கள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவை நம்ம தரோம். 12 ராசிகள்லையுமே இப்போ இந்த 2026 கிரகங்கள் மாறுபாடுகள்னால ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு சில ராசிகள் நீங்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்குது. ஏன்னா 2025 அப்படி அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களும் ஒரே சமயத்தில் பயிற்சி அடைஞ்சு ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுபாடெல்லாம் உருவாகி இப்போ 2026 பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பொசிஷனுக்கு உங்களுக்கு ரெகுலராக பலன் தரப்போகுது. ஸோ இதில் சனி பயிற்சினால் பலன் பெறாதவர்கள் கூட 2026 உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ இந்த பயிற்சி பலன்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு வெற்றி கிடைப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புவீர்கள் என்றால் அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அது எண் கணித ரீதியானது. கிரகங்கள் ரீதியான பலன்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பட் லைஃப் லாங்குக்கும் எனக்கு கிரகங்கள் எப்படி சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி, சாதகமாக இருந்தால் அதிகப்படியான வெற்றிகளும், பாதகமாக இருக்கிற சமயத்தில் எனக்கு பாதிப்புகள் இல்லாத வகையிலும் நீங்கள் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பலன்களை முழுமையாக பார்த்து கடைசியாக நான் சொல்லக்கூடிய இலவச பொது பலன்களை பற்றிய குறிப்பை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய முழு பெயரையும் இனிஷியலோட ஆங்கிலத்தில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றின குறிப்பை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்கிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். துலாம் அப்படின்னாலே துலாம் உங்களுக்கு சுக்கிரனுக்கானது. சுக்கிரன் அப்படின்னாலே சனிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், உற்ற தோழன். அப்படிப்பட்ட துலாம் இந்த காலகட்டத்தில் 2026 சனி பகவான் 6ஆம் வீட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார். குறிப்பாக உங்களுக்கான கடன் சிக்கல்களை தீர்த்து வைப்பார். யாருக்காச்சும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கிட்டு நிறைய சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு தகுந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 இருக்க போகிறது. சரி, குருவோடைய பொசிஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குரு இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுடைய 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இதை விட வேறு என்ன வேணும்? 9ஆம் வீடு அப்படிங்கிறது குருவுக்கு உச்ச வீடு. அந்த உச்சத்தில் நின்ற கிரகம் நிச்சயம் உங்களுக்கு நன்மையே செய்யும். ஆனால் எப்போ மிக அபரிதமாக இன்னும் அதிகப்படியான நன்மைகளை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே குரு 10ஆம் வீட்டிற்கு வருவார். மார்ச் 2026 10ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு தொழில் ரீதியான வெற்றிகளை தரப்போகிறார். நிச்சயம் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் விற்பதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு டீலர்ஷிப் எடுத்து ஆரம்பிப்பதாக இருக்கலாம். ஆனால் இந்த தொழிலின் மூலமாகவும் உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார் குரு. காரணம் 10ஆம் வீடு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அங்கே ஒரு முழு சுபர் உட்காரும் பொழுது உங்களை அறியாமல் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வரும். இதுவரை நீங்கள் செய்திராத ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு நல்லபடியாக இன்கம் வருவதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி தரப்போகிறார். அதுவும் குரு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சுக்கிரனுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு கிரகம். அது நிச்சயம் சுக்கிரனுக்கு நன்மையே செய்யணும் அப்படிங்க நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். அது இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. 2026 அது உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை தரவல்லது. நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா, காலபைரவர் கோயில். காலபைரவர் சன்னதி எல்லா சிவன் கோயில்கள்லையும் இருந்துராது. ஒரு சில கோயில்களில் ரொம்ப ரேராக அமைஞ்சிருக்கிறதுமே பார்த்திங்கன்னா வெரி பவர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும். திருச்செந்தூர் ஸ்தலத்திற்கு நீங்கள் செல்லலாம். அந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தில் இதே காலபைரவர் சிலை அந்த மெயின் நுழைவாயிலுக்கு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ அந்த காலபைரவர் சன்னதிக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய நன்மைகள் அப்படிங்கிறது துரிதப்படுத்தப்படும். நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள்ங்கிறது 2026 வேகமாக நடப்பதற்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2025 உங்களுக்கு 4 கிரக மாற்றங்கள் இருந்துச்சு. அதில் ஒரு சிலது சாதகமாகவும் ஒரு சில பாதகமாகவும் இருந்துச்சு.
ஆனால் 2026 பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான பெரிய கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஒரு சுப கிரகத்தை பற்றி சொல்லியிருக்கேன், ஒரு பாவ கிரகத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இரண்டுமே உங்களுக்கு நிச்சயம் நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு அவேர்னஸோட ஒரு ஃபோக்கஸ்டோட உங்களுடைய ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கனாலே போதுமானது. வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டமாக இது இருக்கிறது. ஸோ 2026 உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு எல்லா காலங்கள்லேயும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயரை வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டணிக்கும் பொருத்தமாக அமைத்து கொள்ளும் பொழுது அங்கு ஒரு மாபெரும் சக்தி உருவாகி உங்களுடைய பெயரே எந்திரமாகவும் அதை இயக்கக்கூடிய ஆக்சுவலாக உங்களுடைய உடல் எந்திரமாகவும் உங்களுடைய பெயர் மந்திரமாகவும் செயல்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இப்போ பழைய கோயில்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்திர உச்சாரணங்கள்லாம் செய்து அந்த கருவறையில் அந்த மூலவரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய தெய்வத்திலிருந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைப்பது போல உங்களுடைய பெயரே மந்திர சக்தியாக உருவாகி உங்களுடைய உடல் எந்திரத்தை செய்யக்கூடிய வல்லமை வந்து ஒரு சக்தி மிகுந்த அதிர்ஷ்ட பெயருக்கு உண்டு. இது இத்தனை வருட கால 20 வருஷத்துக்கு மேற்பட்ட என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய நிறைய கிளைண்ட்ஸ் வந்து பெயர் திருத்தத்தினால் வெற்றி பெற்றவர்கள் அன்றாடம் எனக்கு தொடர்பு கொண்டு அவங்க ஃபீட்பேக்கை சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வெற்றி லைஃப் லாங்குக்கும் கிரக பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் நல்லபடியாக உங்களுக்கு லைஃப் அமையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் எனக்கு முதல்ல அனுப்பிச்சி விடுங்க. அது தற்போது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற வரைக்குமான விஷயங்களை நான் இலவச பொது பலன்களாக வழங்குறேன். நிறைய பேருக்கு ஆல்ரெடி நல்லா அமைஞ்சிருக்கும், அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னே நான் சொல்லிட போகிறேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெய்டு கன்சல்டேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த இலவச பொது பலன்களில் உங்களுடைய பிறந்த தேதி பற்றின குறிப்பு வரப்போகுது, பிறந்த தேதியின் கூட்டு எண் பற்றிய குறிப்பு வரப்போகுது, உங்களுடைய பெயர் தற்போது என்ன நம்பரில் அமைஞ்சிருக்கு, அது என்ன விதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிற தகவல்கள் எல்லாமே நான் அனுப்ப போகிறேன். இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாகவே என்னால் அந்த இலவச பொது பலன்களை கொடுத்துட முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவும் சில நேரங்கள் கொடுக்க முடியாமலே கூட போகலாம். அதனால் அந்த முதல் 100 பேர் உடனடியாகவே நீங்கள் பலன் பெறுவீர்கள். 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பி வைக்கப்படும். இதில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சி வைக்கலாம். அது உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவலையும் நான் சொல்லுவேன். பிறந்த குழந்தை ஏதேனும் உங்களுக்கு இருந்து அந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் சூட்டி இருந்தீர்கள் என்றால் குழந்தையுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் அமைத்த பெயர் இனிஷியலோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெயர்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண வேண்டாம். அப்போ தான் என்னால் உங்களுக்கு அதில் என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்கை அனுப்ப முடியும். சப்போஸ் குழந்தைக்கு பேரே வைக்கலைன்னா நீங்கள் பிறந்த நேரத்தையும் குழந்தை ஆனா பெண்ணாங்கிறத குறிப்பிட்டு தேதியை அனுப்புங்க. அந்த குழந்தைக்கு என்ன நட்சத்திரம், அந்த பிறந்த தேதிக்குரிய அம்சங்கள் என்னங்கிறத நான் பதிவில் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.